சுந்தரி நீயம். இதுவரை போன படா படா பங்களாக்கள் போலில்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட் மத்திய தரமாக இருந்தது. ஹால், 2 பெட், கிச்சன் என்று சம்பள வர்க்கத்தினருக்கான அப்பார்ட்மெண்ட். பார்க்கிங்கில் எல்லா வகை 2 வீலர்களும் காணக் கிடந்தன. கூடவே கொஞ்சம் கார்களும். மத்திய தரத்தினரும் இப்பொழுதெல்லாம் கார்கள் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். செக்யூரிட்டி இவர்கள் விசிட்டிங் கார்டுகளை வாங்கி பார்த்துவிட்டு உட்புறம் போன் செய்தார். அனுமதி கிடைத்து விட்டது போல பவ்யமாக கேட்டை திறந்து உள்ளே விட்டார். இவங்க என் டாட்டர் அஸ்வதியோட காலேஜ் லெக்சரர். இவங்க தான் அவருடைய ரோல் மாடலாம். இந்த லெக்சரர் வந்தால்தான் தன் ரிசப்ஷன் நடக்கும் என்று அஸ்வதி கண்டிப்பாக சொல்லிட்டா என்று சிரித்தார். 3ஆம் மாடியில் லிப்ட் நின்றது. பஸ்ஸர் அழுத்திய நொடியில் ஒரு பெண் வந்து சங்கிலி அகற்றி கதவை திறந்தாள். தியாகு ஸ்தம்பித்து போனான். இவன் கதவுக்கு வெளியே தயங்கி நிற்பதை பார்த்துவிட்டு நீரஜா ஒரு கணம் இவன் கண்களை நேராக சந்தித்து ப்ளீஸ் கமின் என்றாள். என்ன தியாகு அங்கேயே நின்னுட்ட, உள்ளே வா என்றார் பாண்டேவும். இவன் மெதுவாக உள்ளே நுழைந்தான். திடீரென்று உடம்பில் மொத்த சக்தியும் வற்றிவிட்டாற் போல் இருந்தது. கால்கள் துவண்டது. நெற்றியில் பொடி பொடியாக வியர்த்தது. பாண்டே இவனை திரும்பி பார்த்து வாட் ஹேப்பன்ட் தியாகு, ஆர் யூ ஆல்ரைட் என்றார். இவன் சுதாரித்து கொண்டான். பாண்டே கூட கவனிக்கும்படியாகவா இருக்கிறோம்? நோ. உள்ளிருந்து நீராஜா கப் அண்ட் சாசரில் மனமாக ஃபில்டர் காபி எடுத்து கொண்டு வந்தாள். சாப்பிட்டு தியாகு, யூ லுக் டயர்ட் என்றார் பாண்டே. இவன் சூடாக காப்பியை உறிஞ்சினான். அப்பொழுதுதான் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். இன்விடேஷன் ப்ளீஸ் என்றார் பாண்டே இவன் பக்கமாக திரும்பி. ஓ சாரி என்று அவசரமாக ஜிப் திறந்து இன்விடேஷனை எடுத்து அவரிடம் நீட்டினான். பெயர் எழுதுப்பா என்றார் பாண்டே. ஓ சாரி என்று பேனாவை திறந்து வைத்துக்கொண்டு அவர் முகத்தை ஏறிட்டான். மிஸ் நீராஜா என்றார் பாண்டே. மிஸ் எஸ். அவனுக்கு கைகள் நடுங்கியது. இன்னுமா மிஸ்? மாம்பழத்தில் உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு தியாகு, ட்ராப் பண்ணிடுறேன் என்றார் பாண்டே. இல்லை சார், நான் வாணி மஹால் கிட்டேயே இறங்கிக்கிறேன். அங்கிருந்து பக்கம்தான். நோ நோ, யூ லுக் டயர்ட். பேசாமல் கண்ணை மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வி வில் ட்ராப் யூ அட் யோர் டோர் என்றார் பாண்டே. அவனுக்கும் கொஞ்சம் கண்களை மூடிக்கொண்டால் போதும் என்றுதான் இருந்தது. பாண்டேவிடம் பேசவோ அவர் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லவோ இப்போது அவனுக்கு தெம்பில்லை. அவன் அப்படியே சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். மூடிய கண்களுக்குள் நீராஜா தெரிந்தாள். அம்மாதான் நீராஜாவை இவனுக்கு பேசி முடித்தாள். தன் அண்ணன் மகள் சுந்தரியை இவனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்பதுதான் அவள் நீண்டகால ஆசை. ஆனால் ஜோசியர் 2 பேருக்கும் பொருத்தமே இல்லை என்று சொல்லிவிட்டார். கல்யாணம் பண்ணி வைத்தால் சமூக வாழ்க்கை சாத்தியமில்லை. அம்மாவுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போய்விட்டது. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசியரே என்றாள். கட்டம் சொல்றதைத்தாம்மா நான் சொல்ல முடியும். ஆள் பார்த்து கூட்டி குறைத்து சொல்கிற பிஸ்னஸ் எல்லாம் என்கிட்டே கிடையாது என்றார் ஜோசியர். அன்னைக்கு ரிசர்வ் பேங்கில் வேலை பார்க்கும் இந்த சாது பையன் இழந்துவிட மனசில்லை. இந்த ஜோசியர்களே இப்படித்தான், வாய்க்கு வந்தது போல் எதையாவது சொல்லுவானுங்க என்று முணுமுணுத்தாள். அம்மா இன்னொரு ஜோசியரையும் போய் பார்த்தாள். அவரும் அதையே சொன்னார். 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லைம்மா. அதோடு நெருங்கிய உறவில் கல்யாணம் செய்வதும் நல்லதில்லை. பிறகுதான் அம்மா இவனுக்கு வேறு இடம் பார்க்க முடிவு செய்தாள். யாரோ சொல்லி எப்படியோ கேள்விப்பட்டு ஒரு நாள் நீராஜாவை பெண் பார்க்க போனார்கள். நீராஜா அப்போது அவள் மாமா வீட்டில் தங்கியிருந்தாள். அவளுடைய அப்பா இறந்து போய் 2 ஆண்டுகள் ஆகியிருந்தது. அக்காவும் அவள் பொண்ணும் தனியாக இருக்க வேண்டாமே என்று மாமாதான் அவர்களை தங்கள் வீட்டிலேயே வந்து இருக்கும்படி சொன்னார். மாமாவுக்கு குழந்தைகள் இல்லை. ஒரே ஒரு தத்து பையன் வடக்கில் வேலையில் இருந்தான். பெண் பார்க்கும் படலம் வெகு எளிமையாக மாமா வீட்டில் நடந்தது. முதல் பார்வையிலேயே தியாகுவுக்கு அவளை பிடித்துவிட்டது. அவள் தோற்றத்தில் இருந்த எளிமை, முகத்தில் தெரிந்த அறிவு, தீட்சண்யம் ஏதோ ஒன்று அவனை கவர்ந்தது. எனவே அம்மா கேட்டபோது உடனே சரி என்று சொல்லிவிட்டான். ரிசப்ஷன் வரை எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது.
3 மணி நேரத்துக்கும் மேலாக அவள் அருகில் நின்று பேசி சிரித்து உறவினர்களை அறிமுகப்படுத்தி நண்பர்களின் கேலிகளை எதிர்கொண்டு 12 மணிக்கு மேல்தான் சோபன அறைக்கே வர முடிந்தது. கட்டிலில் விழுந்தது தான் தெரியும். கண்கள் சொருகி கொண்டது. விடிந்தால் முகூர்த்தம். நல்ல தூக்கத்தில் இருந்தபோது அம்மா வந்து இவனை தட்டி எழுப்பினாள். எழுந்து போய் முகம் கழுவிட்டு வா தியாகு, உன்கிட்டே கொஞ்சம் பேசணும் என்றாள். டவலால் முகம் ஒற்றிக்கொண்டு வந்து உட்கார்ந்தான். மணி 3 தான் ஆகியிருந்தது. ஏன் இத்தனை சீக்கிரம் எழுப்பி விட்டாள்? சொல்லுமா, சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கு தியாகு என்று ஆரம்பித்தாள் அம்மா. அத்த பீடிகையே என்னவோ போல் இருந்தது. என்னம்மா விஷயம் என்றான் சற்றே திகைத்து. இந்த கல்யாணம் நடக்காது தியாகு என்றாள் சட்டென்று. அதிர்ந்து போனான். என்னம்மா சொல்ற? ஆமாம் தியாகு, பெண்ணு வீட்டில் நம்மை ஏமாத்திட்டாங்க. என்னை ஏமாத்தினாங்களா என்றான் திகைப்பு மாறாமலே. பொண்ணோட அம்மாவை பாத்தியா நீ? நானே இப்போதுதான் சரியா பார்த்தேன். அவங்களுக்கு என்ன தோல் நோய், உடம்பு பூரா வெள்ளை, வெண்குஷ்டம். உறவு பெண் ஒருத்தி பார்த்து சொன்னதும் தான் நானே கவனிச்சேன். ஒரே ஷாக்காயிடுச்சு எனக்கு என்றாள். அதனால் என்னம்மா? அதனால் என்னவா? மூளையோட தான் பேசுறியா நீ என்று எரிந்து விழுந்தாள் அம்மா. பொண்ணுக்கும் அந்த நோய் இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதிர்ந்து போனான். அம்மா, பொண்ணை நாம் நேரில் பார்த்தோம் தானே, உடம்பியா திறந்து பார்த்தோம் என்றாள் சட்டென்று. நாரசகமாக இருந்தது. இது ரொம்ப தப்புமா என்றான். அவங்க உண்மையை மறைச்சது மட்டும் தப்பில்லையா? என்ன உண்மையை மறைச்சாங்க? அந்த அம்மாவை நாம் நேரில் பார்த்தோம் தானே? ஆமாம். அரை மணி நேரத்தில் என்னத்தை பெரிசா பார்த்த முடியும்? புடவை கட்டி போத்திக்கிட்டு இருந்தா பொண்ணோட அம்மா. நல்ல நிறம்னு நினச்சிக்கிட்டேன். இப்படின்னு யாருக்கு தெரியும்? அவங்களே சொல்லி இருக்கணும் இல்லையா? நிஜத்திலே அம்மா சீரியஸாக தான் இருக்கிறாள் என்று பட்டது. வெகு படபடப்பாக இருந்தது. பாருமா, இது ரொம்ப தப்பு. அவங்க எதையும் மறைக்கலை. சரியாக பார்க்காம போனது. வேணுமானால் நம்ம தப்பாக இருக்கலாம் என்றான். சரி, நம்ம தப்பாகவே இருக்கட்டும். அதுக்காக ஒரு வம்சத்தையே அடகு வைக்க முடியுமா சொல்லு என்றாள் அம்மா. என்னம்மா சொல்கிற நீ? ஆமாம்ப்பா, இது வழி வழியாக வரும். இன்றைக்கி அம்மாவுக்கு, நாளைக்கு பொண்ணுக்கு, அடுத்தடுத்து நாள் அவங்க குழந்தைகளுக்கு. நமக்கு இது தேவையா? கடைசியாக ஒரு குஷ்ட ரோகியையா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அதிர்ந்து போனான். இப்படி அழிச்சாட்டியமாக பேசாதே அம்மா. அது குஷ்ட ரோகம் இல்லை, தொற்று நோயும் இல்லை. கால்சியம் குறைபாடு, வைட்டமின் இ பற்றாக்குறை, மெலனில் இம்ப்யூன் எஃபெக்ட்னு சொல்லுவா. அவ்வளவுதான். எதை வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும். நமக்கு இந்த பொண்ணு வேண்டாம் என்றாள் அம்மா தீர்மானமாய். இது ரொம்ப தப்புமா என்றான் மறுபடியும். விடிஞ்சா கல்யாணங்கிற நிலையில் நீ இப்படி பேசுறது நல்லாவே இல்லை. அவங்க காதில் விழுந்தா என்னவாகும்? அவங்களுக்கு இது எத்தனை பெரிய ஷாக்காக இருக்கும். நான் அவங்க கிட்டே சொல்லியாச்சு. என்ன? ஆமாம், அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஆமாம், இந்த கல்யாணம் நின்று போச்சு தியாகு என்றாள் அம்மா தீர்மானமாய். வானம் இடிந்து தலையில் விழுந்தது போல் இருந்தது. இதெல்லாம் நிஜமா கனவா? அந்த பெண்ணோ தைரியமாக இருக்கா. நீ எதுக்கு இப்படி இடிஞ்சு போயிட்ட என்றாள் அம்மா. அந்த பெண்ணு நீராஜா, அவங்க என்ன சொல்கிறாங்க என்றான் ஈனஸ்வரத்தில். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டாளாம். அடி அம்மா, என்ன காரியம் பண்ணி விட்டாய் என்று துடித்து போனான். நிஜமாகவே அவங்க கிட்ட சொல்லிட்டியாமா நீ? பின்ன உன்கிட்ட விளையாடிக்கிட்டா இருக்கேன். சொல்லியாச்சு, அவங்களும் கிளம்பியாச்சு. நீராஜா இப்போ இந்த மண்டபத்திலேயே இல்லை. யாரை கேட்டுமா இத்தனையும் செஞ்சே என்றான் தாங்க முடியாமல். யாரை கேட்கணும்? என் பையனுக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியாதா? அவளை அப்படியே உறுத்து பார்த்தான். இவளை என்ன செய்ய? பிள்ளையை பெற்றவள். அவள் கொடி உயரப் பறக்கிறது. நீரஜாவின் முகம் மனதில் வந்து போனது. எளிமையும் இனிமையும் கலந்த நீரஜா ரிசப்ஷனில் எத்தனை அழகாக இருந்தாள். எத்தனை பதவிசாக. பக்கத்தில் அவள் இருப்பே எத்தனை சந்தோஷம் தந்தது. இப்போது நிஜமாகவே அவள் தனக்கு இல்லையா? மண்டபத்திலேயே இப்போது அவள் இல்லையாமே. நீ ஒன்றும் கவலைப்படாதே தியாகு, இந்த முகூர்த்தத்திலேயே உனக்கு வேற கல்யாணம் நடக்கும் என்றாள் அம்மா. என்ன? ஆமாம், உனக்குன்னே பிறந்து வளர்ந்துக்கிட்டு வர்றா என் அண்ணன் பொண்ணு சுந்தரி. யாரோ ஜோசியன் சொன்னதை கேட்டு அவளை நிராகரித்த பாவம்தான் நம்மை இப்படி ஆட்டி படைக்குது. சீக்கிரம் குளிச்சு ரெடியாகு தியாகு. சுந்தரியோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கல்யாணம் என்றாள் அம்மா. எவ்வித வாய்ப்புகளுக்கும் இடம் தராமல் பொழுது சரியாக
புலருவதற்கு முன்பே சுந்தரி இவனுக்கு மனைவியாகி விட்டாள். நன்றி, வணக்கம்.